Hello everyone, welcome to Way to DC channel. So நம்ம last classல வந்து group 1 examinationக்கான books வந்து ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம். both for preliminary examinationக்கும் mains examinationக்கும் என்னென்ன book வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்கும்போது how to read the newspaper. So newspaper in the sense வந்து exam point of view newspaper எப்படி read பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் அதாவது டேட்டட் January 8th ஓகேங்களா, அதாவது இன்னைக்கான நியூஸ் பேப்பர்லேருந்து என்னென்ன ஆர்டிக்கலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ஏன் இம்பார்ட்டன்ட்ங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து இங்கிலீஷ் ஹிந்துலேருந்து என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்க போகிறோம். எனிவே நம்ம சப்ஜெக்ட் பார்க்க போகிறது கிடையாது. ஒரு நியூஸ் பேப்பர் கையில் இருந்துச்சு அப்படின்னா அது என்னென்ன ஆர்டிக்கலாக வந்து பிக் பண்ணணும், என்னென்ன ஆர்டிக்கலை வந்து ஒமிட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். எனிவே சப்ஜெக்ட் ஓரியன்டா இல்லை. ஸோ நியூஸ் பேப்பர் வந்து என்னென்ன ஆர்டிக்கலை வந்து ப்ரிஃபர் பண்ணணும் ஓகேங்களா, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்ன ஆர்டிக்கல் பார்க்க போகிறோம் சென்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஹிந்துவான January 8th நியூஸ் பேப்பர் தான் என்ன பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக வந்து சர்வ் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர். ஓகே பிஃபோர் தட் நியூஸ் பேப்பரோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். எஸ்பெஷலி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது நமக்கு நியூஸ் பேப்பரோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பருக்குள்ள படித்தா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணா நியூஸ் பேப்பர்லேருந்து எப்படியே கொஸ்டின் டிரைவ் பண்ணுறாங்களா, ஏன் வந்து எல்லாருமே நியூஸ் பேப்பருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் இந்த சென்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் 2022 ஓகேங்களா. ஸோ 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் இதுக்கு நான் வந்து ஒரு சிங்கிள் எக்ஸாம்பிள் என்ன பண்ண முடியும் நான் சொல்ல முடியும் ஓகேங்களா. ஸோ 2022 வந்து January 12 ஓகேங்களா. ஸோ January 12 வந்து நேஷனல் யூத் டே நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம். தேசிய இளைஞர் தினம் சொல்லி என்ன பண்ணுவோம் நம்ம January 12 சொல்லுவோம். அந்த January 12 அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்பீச் இந்த சென்ஸ் பார்க்கும்போது எதனோட தலைப்புலன்னு பார்க்கும்போது யூத், அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து இந்தியாஸ் growth engine for the development சொல்லி சொன்னாங்க ஓகேங்களா. இது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இது புரியணுங்கிறதுக்காக இல்லை, நியூஸ் பேப்பரோட முக்கியத்துவத்துக்காக இந்த ஆர்டிகல் நான் மென்ஷன் பண்றேன். இது என்னங்கிற மீனிங் வந்து நம்ம ஃபர்தரா சப்ஜெக்ட்ல போகிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் படிக்க ஆரம்பிப்போம். பட் இப்போதைக்கு நியூஸ் பேப்பரோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, முக்கியத்துவம் என்ன, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஓகேங்களா. ஸோ நமக்கு January 12 2022 வந்து தேசிய இளைஞர்கள் தினம் நேஷனல் யூத் டே அன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் அதாவது யூத் வந்து இந்தியாஸ் இந்தியன் growth for the டெவலப்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அன்னைக்கு வந்த மெயின்ஸ்ல அந்த 2020 குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல இஸ் a demographic dividend and engine of growth சொல்லி நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ்ல வந்து 10 மார்க்ல கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. தமிழ் என்ன அப்படின்னா மக்கள் ஈவுத்தொகை என்பது வளர்ச்சி இயந்திரமா விளக்குகன்னு சொல்லி 10 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. நான் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா இஸ் டெமோகிராபிக் டிவிடெண்ட் இஸ் an engine of growth சொல்லி 10 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எதுல இருந்து பிக் பண்ணாங்கன்னா January 12 பிரைம் மினிஸ்டர் வந்து யங்ஸ்டர் தான் இந்தியாஸ் growth engine சொல்லி என்ன பண்ணாங்க ஹெட்லைன்ஸ் நமக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து அந்த ஹெட்லைன்ஸ்ல இருந்து அப்படியே பிக் பண்ணி நமக்கு குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல 10 மார்க்ல ஸ்பெசிஃபிக்கா கேட்டாங்க ஓகேங்களா. லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன் குரூப் 1 preliminary examination குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி நிறைய கேட்ட கொஸ்டின் வந்து நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து அப்படியே பிக் பண்ணக்கான கொஸ்டின் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்டாங்க ஓகேங்களா. இதே மாதிரி நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் ஒன் டைம் குரூப் 1 preliminary examinationல எக்கனாமில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அபவுட் ஜிஎஸ்டி இருந்து கேட்டிருந்தாங்க. பட் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிற பட்சத்துல அதோட சோர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ஹிந்து பேப்பர்ல யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் மிஸ் நிர்மலா சீதாராமன் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூல அந்த 2 ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கு ஓகேங்களா. அதை அப்படியே பிக் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க குரூப் 1 preliminary examination கேட்டிருக்காங்க. இது பிஎம் ஓட ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல எக்கனாமிக்ஸ்ல 10 மார்க்ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ முக்கியமான பர்சனாலிட்டி சொல்லக்கூடிய பாலிசி அவங்க சொல்லக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ்லயும் மெயின்ஸ்லயும் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே 2022 ஸ்பெசிஃபிக் நடந்தது ஓகேங்களா. இதுதான் வந்து முக்கியமான எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர் ஏன் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடியது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த சென்ஸ் பார்க்கும்போது அன்னைக்கு படிச்சவங்க அன்னைக்கு ஆர்டிகல் January 12 வந்து இந்த ஆர்டிகலை படிச்சவங்க இதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மெயின்ஸ் வந்து இது அவங்க ப்ரிப்பேர்டு கொஸ்டினா இருக்கும் ஓகேங்களா. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல டெய்லி வரக்கூடிய முக்கியமான பர்சனாலிட்டி சொல்லக்கூடிய விஷயங்களை என்னங்கிறத கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணா நீங்க நியூஸ் பேப்பர்ல இருந்து நோட்ஸ் எடுத்துக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து கிஃப்டட் கொஸ்டின் ஃபார் யூ, நீங்க ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டினா இருக்கும், அதை ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த கொஸ்டினை வந்து சரியா எழுதியிருப்பாங்க அப்படின்னா January 12 இந்த ஆர்டிகலை படிச்சவங்க இந்த ஆர்டிகலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இந்த குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு கிஃப்டட் கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நியூஸ் பேப்பரோட சிக்னிஃபிகன்ஸ் இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கிடையாது. லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் 2022 கேட்ட எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். இதே மாதிரி நான் லாஸ்ட் இயர்ல கேட்ட எக்ஸாம்பிள் என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும். பட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் அதை சொல்லிட்டேன். ஸோ நியூஸ் பேப்பர் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை டெய்லி பேசிஸ்ல நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ பார்த்தாச்சு
இப்போ வந்து நியூஸ் பேப்பர் இன்னைக்கான நியூஸ் பேப்பரான ஜனவரி 8ல என்னென்ன ஆர்டிகல் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னென்ன ஆர்டிகல் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணணும் ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நியூஸ் பேப்பர் கொஞ்சம் அதிகமான ஆர்டிகல்ஸ் இருக்கக்கூடியது ஒரு கமர்ஷியல் நியூஸ் பேப்பர். பட் அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கும்போது நீங்க வந்து கொஞ்சம் வைஸா சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, என்னென்ன ஆர்டிகல்லாம் சிலபஸோட ஓரியன்டா இருக்கு, என்னென்ன ஆர்டிகல் வந்து பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட ஒப்பீனியன் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் எது, அதெல்லாம் நீங்க நெக்லெக்ட் பண்ண கத்துக்கணும். ஓகேங்களா, எதெல்லாம் எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, எதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரெண்டுமே கரெக்டா இருந்துச்சுன்னா ஃபைனலாக உங்களோட டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எக்ஸாம் ஓரியண்டாகவும் மார்க் ஓரியண்டாகவும் உங்கள் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர் ஸ்ட்ரீம் லைனில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கான ஆர்டிக்கலில் வந்து இன்னைக்கான நியூஸ் பேப்பரில் வந்து எந்த ஆர்டிக்கலை வந்து ப்ரிஃபர் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, ஈவன் நீங்கள் நியூஸ் பேப்பர் ஜனவரி 8 வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் என்ன பண்ணிக்கலாம், மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து த ஆர்டிகல் அபவுட் த டாபிக் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா, எக்கனாமிக்ஸ் ஃபினான்ஷியல் 2026ல நம்மளோட growth ரேட் வந்து எவ்வளவு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அரௌண்ட் 7.4%. லாஸ்ட் இயர் விட இந்த வருஷம் வரக்கூடிய ஜிடிபியோட growth வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் ஒரு எஸ்டிமேஷன். ஓகேங்களா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா, இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ என்னங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு எக்கனாமிக் அவேர்னஸ். ஓகேங்களா, பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பெருசா இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இதை பத்தி எலாபரேட்டா பேசுறாங்கன்னு பார்க்கும்போது எனிவே அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ஸ் சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ இந்த ஆர்டிகல் வந்து அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். கமிங் டு திஸ் ஆர்டிகல், ஸோ இந்த ஆர்டிகல் பார்க்கும்போது வந்து இட் அபவுட் பாலிட்டி. ஓகேங்களா, ஸோ பாலிட்டியில வந்து டெல்லி ஹைகோர்ட் இது வந்து ஆல்ரெடி ரொம்ப மாசமா அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ டெல்லி ஹைகோர்ட்டோட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டெல்லி ஹைகோர்ட்டோட ஜட்ஜோட வீட்டில் வந்து அவங்க ரெசிடென்ஸ் பிளேஸ்ல இந்திய காகித நோட்டுகள் எரிந்த காகித நோட்டுகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க கிடைச்சிருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த கேஸ் வந்து விசாரிக்கிறாங்கிற பட்சத்தில் இவங்க டெல்லி ஹைகோர்ட்ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் அவங்க இருக்கிற இடத்துல இந்த கேஸ் வந்து ரொம்ப வந்து பயாஸ்டு என்கொயரி ஆயிடக்கூடாது, அந்த என்கொயரி வந்து ரொம்ப ப்ராப்பரா ஃபேர் மேனரா இருக்கணுங்கிறதுக்காக டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து அவங்களோட ஹோம் டிஸ்ட்ரிக்டான அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் ஃப்ரெஷ் ஆர்டிகல் கிடையாது, ஆல்ரெடி செவரல் மந்த்ஸ் வந்து இந்த ஆர்டிகல் இந்த கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இது வந்து பொலிட்டிக்கல் கேஸ் சம்வாட் ஆஃப் எனிதிங் எல்ஸ். ஓகேங்களா, பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இந்த ஆர்டிகல் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இந்த சென்ஸ் பார்க்கும்போது that is this. ஓகேங்களா, சோ அதே ஆர்டிகல் தான். சோ அந்த ஆர்டிகல்ல இந்த மாதிரி ஜட்ஜஸ் சம்பந்தப்பட்ட கேஸ் வருதுன்னு பார்க்கும்போது இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல டெஃபினட்டா வந்து அதுக்கு ரெலவென்ட்டான ஆர்டிகலா ஒன் டைம் கிளான்ஸ் விட்டுணும். ஓகேங்களா, இந்த ஆர்டிகல் என்ன சார் அப்படின்னா நீங்க பாலிட்டியில படிப்பீங்க. ஜஸ்ட் என்னோட அப்ஜெக்டிவ் இந்த ஆர்டிகல் இன்னைக்கு வந்து இந்த ஆர்டிகல் உங்களோட ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல எப்படிலாம் வந்து இம்ப்ளிகேட் ஆகக்கூடியது. ஓகேங்களா, சோ இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆர்டிகல்ல வந்து அந்த ஜட்ஜை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும், சஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பட் இன்னும் வந்து ஜட்ஜ்மெண்ட் வரல. ஓகேங்களா, பட் இது ஆர்டிகலோட இருக்கட்டும். ஓகேங்களா, பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யூ ஹேவ் டு நோ வாட் ஆர் தி ப்ரொசீஜர், வாட் ஆர் தி ரெலவென்ட் ஆர்டிகல்ஸ் ஃபார் தி அப்பாயின்ட்மென்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ். ஓகேங்களா, உச்சநீதிமன்ற நீதிபதிகளையும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் அப்பாயின்ட் பண்றதுக்கும் பதவி நீக்கம் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் என்னங்கறத ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அண்டர் ஆர்டிகல் 124 கிளாஸ் 2 124 கிளாஸ் 2 வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட அப்பாயின்மெண்ட் நியமனத்தை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல். சோ உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட நியமனத்துக்கான ஆர்டிகல் வந்து 124 கிளாஸ் 2. ஓகேங்களா, அதே மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஹைகோர்ட் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் ஆர்டிகல் 217 கிளாஸ் 1. ஓகேங்களா, ஏன் சார் நான் அப்பாயின்மெண்ட் பத்தி பேசுறேன் அப்படின்னா இது வந்து ரிமூவல் பத்தி பேசுறாங்க. சோ நம்ம அப்பாயின்மெண்ட்டும் தெரிஞ்சிருக்கணும், ரிமூவலும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ரிமூவல் இந்த சென்ஸ் பார்க்கும்போது ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை வந்து பதவி நீக்கம் செய்வதற்கான ஆர்டிகல் வந்து 124 கிளாஸ் 4 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதியை வந்து பதவி நீக்கம் செய்வதற்கான ஆர்டிகல் 217 கிளாஸ் 1 கிளாஸ் பி. ஓகேங்களா, சோ இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு நீதிபதி சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் வரப்ப நீங்க அந்த இன்ஸ்டன்ட்ல எது ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அப்பாயின்மெண்ட், அவங்களோட ரிமூவல், அதுக்கான ஆர்டிகல் வந்து ஸ்பெசிஃபிக்கா பேசிக்கணும். ஓகேங்களா, ஒருவேளை இந்த கேஸ் வந்து ஃபர்தரா கண்டினியூ ஆகி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்கல்ல, அந்த தீர்ப்புல கான்ஸ்டிடியூஷன் வந்து நிறைய இன்டர்பிரட் பண்ணிருப்பாங்க, அந்த அரசியலமைப்பை வந்து வேற விதமா என்ன பண்ணிருப்பாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த பாயிண்ட் வந்து எடுத்து வச்சுக்கணும். இது வந்து நீதித்துறை சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து பிரிலிம்ஸ்ல கேட்டாலோ மெயின்ஸ்ல கேட்டாலோ அந்த क्वेश्चन என்ன பண்ணலாம், ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். சோ உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்புகள்லாம் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்டா கேட்டா அகைன் அதுவும் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் லாஸ்ட் இயர் குரூப் 1 preliminary எக்ஸாமினேஷன்ல வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமையில இருந்து ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்காங்க. பட் அந்த அடிப்படை கடமைன்னு சொல்லக்கூடிய 11 கடமைகள் இருந்து क्वेश्चन கேட்கல. அடிப்படை கடமைகள் தொடர்பான சுப்ரீம் கோர்ட் கேஸ் அதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சோ அப்படின்னு பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு அப்படின்னா அந்த கேஸோட தலைப்பு என்ன, அந்த கேஸ்ல வந்து என்ன விதமான ஜட்ஜ்மெண்ட் வெர்டிக்ட் தீர்ப்புகள் வந்து கொடுத்திருக்காங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இந்த ஆர்டிகல் பொறுத்தவரை ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்
ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து எப்படி வந்து நியமனம் செய்யறாங்க, அப்பாயிண்ட் பண்றாங்க, எப்படி வந்து பதவி நீக்கம் பண்றாங்க, அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஆர்டிகல் என்னங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், அரசியலமைப்புல போய் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து இந்த ஆர்டிகல் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி இதே கேஸ் வந்து நாளைக்கு நீங்க கண்டினியூ வச்சு அப்படின்னா இதே விஷயம் தான் மறுபடியும் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்டிகல் இப்போ வேற ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வேற ஏதாவது கேஸை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா அதுவும் உங்க நோட்ஸ்ல வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆர்டிகல் வந்து இந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி அரசியலமைப்புல சொல்லப்பட்ட ஆர்டிகலை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷன்ல வந்து நிறைய விதிகள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆர்டிகல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் நியமனம் மற்றும் பதவி நீக்கம் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிகலை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆர்டிகலுக்கான இம்பார்ட்டன்ஸ் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ வேற என்ன ஆர்டிகல்? ஸோ அப்படி நம்ம வந்து கோத்ரூ பண்றோம் அடுத்த பேஜ்ல. ஓகே, அடுத்த பேஜ்ல என்ன சொல்றாங்க? வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? வேர்ல்ட் பேங்க் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, which means மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து மெட்ராஸ்ல வந்து இந்த மாதிரியான சஸ்டைனபிள் சிட்டி கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி பஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, வேர்ல்ட் பேங்க் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு வேர்ல்ட் பேங்க் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான கிரீன் எனர்ஜி சம்பந்தப்பட்ட பஸ் வந்து ப்ரொவைட் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து வேர்ல்ட் பேங்க் கொடுக்குறாங்க. இது ஒரு சின்ன நியூஸ். ஓகேங்களா? பட் இதுல இருந்து வந்து எப்படி சார் நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண சென்ஸ் பார்க்கும்போது அகைன் ஓகே, ஸோ அகைன் இந்த சென்ஸ் பார்க்கும்போது இது மூலமா என்ன உறுதிப்படுத்துறாங்கன்னு பார்க்கும்போது சஸ்டைனபிள் சிட்டியை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கிரீன் எனர்ஜி சம்பந்தப்பட்ட பஸ்ஸை வந்து என்ன பண்றாங்க சிட்டில வந்து விடுறாங்க. ஓகேங்களா? இது எது சம்பந்தப்பட்டதுன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு தெரியும். இது எஸ்டிஜி கோல் நம்பர் 11ல சொல்லியிருக்காங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 11ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த எஸ்டிஜி கோல் 11ல வந்து சஸ்டைனபிள் சிட்டியை ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா எஸ்டிஜி 11ல சொல்லியிருக்காங்க. இது எஸ்டிஜி 11 ஓகே. இதே மாதிரி 17 கோல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 17 கோல்ஸ் சொல்லி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. ப்ரீவியஸ்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னா எஸ்டிஜி கோல் நம்பர் 5, 7, 9 சொல்லி இந்த பக்கம் கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் வந்து அந்த ஒவ்வொரு கோலுக்கான அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்படிங்கப்ப இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, வேர்ல்ட் லெவல்ல எல்லாருமே இந்த 17 கோல்ஸை வந்து 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அதுல இந்தியா வந்து நிறைய விஷயம் அச்சீவ் பண்றாங்க. தமிழ்நாடு என்ன பண்றாங்க, அவங்க ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ல வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களை அச்சீவ் பண்றதுக்கு வேர்ல்ட் பேங்க் வந்து தமிழ்நாடுக்கு என்ன பண்ணிருக்காங்க, சோ அந்த மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் அது நியூஸ் கிடையாது. அது எதுக்காக வந்துச்சு, எஸ்டிஜி கோல் நம்பர் 11 அச்சீவ் பண்றதுக்காக. எஸ்டிஜி கோல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதோட டார்கெட் வந்து 2015ல இருந்து 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை கோல் இருக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 17 கோல் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நம்பர்ல கொடுத்துருப்பாங்க. அது வந்து குரூப் அண்ட் பிலிமினரி எக்ஸாமினேஷன் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்படின்னு பார்க்கும்போது இதோட நியூஸ் வந்து ஒர்த் கிடையாது, இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் அந்த நியூஸ்க்கு இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் அதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து ஒரு நியூஸ் இருக்கு இந்த சென்ஸ் பார்க்கும்போது அதுக்கு பேக்ரவுண்ட் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இல்லாம வேற ஏதாவது சப்ஜெக்ட் ஓரியண்டா இருந்துச்சுன்னு பார்க்கும்போது அதை கண்டிப்பா உங்க நோட்ஸ்ல எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து பார்க்கும்போது இந்த ஆர்டிக்கல்ல நீங்க எஸ்டிஜி கோல் மொத்தம் 17 கோல்ஸோட லிஸ்ட்டை வந்து கண்டிப்பா எடுத்து வச்சுக்கணும். இது நிறைய டைம்ஸ் வந்து குரூப் அண்ட் பிலிமினரி எக்ஸாமினேஷன்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுதான் வந்து இந்த ஆர்டிகலுக்கான இம்பார்ட்டன்ஸ் சொல்லக்கூடியது எஸ்டிஜி கோல் நம்பர் 11. ஓகே, ஓகே, மத்தெல்லாம் நீங்க வந்து ஒமிட் பண்ணிடலாம். ஃபைன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரீஜனல் நியூஸ், ஒரு நியூஸ் தான். இதுல கண்டென்ட் கிடையாது, நீங்க என்ன பண்ணிக்கலாம், தள்ளி போய் விட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்டது. ஸோ பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து விட்டுலாம். எந்த விதமான பொலிட்டிக்கல் பார்ட்டி பொலிட்டீஷியன்ஸ் ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாங்க அந்த சென்ஸ் பார்க்கும்போது அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இனிமே அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கமர்ஷியல் நியூஸ் இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. ஓகே, ஓகே. இல்லை இந்த ஆர்டிக்கல், இந்த ஆர்டிக்கல் இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு பென்ஷன் ஸ்கீம் என்ன பண்ணியிருக்காங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம், டிஏபிஎஸ் சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடியது. ஸோ தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து இந்த ஆர்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த சென்ஸ் பார்க்கும்போது இது இன்னைக்கு வந்து ஆர்டிக்கல் இப்போ நம்ம பார்த்தது. ஸோ இது வந்து இந்த நேரத்துக்கு வந்து ஆர்டிக்கல். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீமுக்கும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ஸுக்கும் ஸோ அதுக்கப்புறம் கொண்டு வந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமுக்கும் இது வேணான்னு சொல்லி மறுபடியும் ரிவைஸ் பண்ணி கொண்டு வந்த தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம். இந்த மூணுக்கான டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இவ்வளவு நாள் இருந்தது இதுதான் இருந்துச்சு, யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ண வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க.
இப்போ அதில் நிறைய விதமான பிசிக்கல் காம்ப்ளிகேஷன், நிதிநிலை நெருக்கடி, நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் ரிவைஸ் பண்ணி டிஏபிஎஸ் சொல்லி தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் சொல்லி பண்ணியிருக்காங்க, ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பட் வந்து இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ பார்க்க போறது கிடையாது. இந்த ஆர்டிகலை பொறுத்தவரை இதுக்கான கம்பேரிசன். ஓகேங்களா? இதுக்கான கம்பேரிசன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து இந்த நியூ அனௌன்ஸ் பண்ண தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் வந்து என்னென்ன விதத்தெல்லாம் வேரி ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது டேரக்டா எதுல கேட்பாங்க, குரூப் 1 preliminary examination கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ல இந்த டேபிள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த டேபிளை கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணும். ஒரு போன ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இப்போ இருக்கிற பென்ஷன் ஸ்கீம் என்ன பண்ணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அதில் கம்பேர் பண்ணி என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து வென்ச்சர் பண்ணிக்கங்கன்னு பார்க்கும்போது அதுதான் வந்து உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ்ல வந்து ஸ்டேட்மெண்ட் பேசிஸ்ல ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. அதுதான் இந்த ஆர்டிகல். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அபவுட் இந்த ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிகல் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஐ மீன் ஹிந்தி பேப்பரில் வந்து இதெல்லாம் எடிட்டோரியல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சென்டரில் இருக்கக்கூடியது. ஸோ ஆக்சுவலி வந்து இதுதான் வந்து ஹார்ட் ஆஃப் த நியூஸ் பேப்பர்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த எடிட்டோரியல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்டது, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சயின்ஸில் படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்டே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 காலம்ஸ் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 4 காலம்ஸ் இந்த மாதிரி பர்டிகுலர் ஆத்தர் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆத்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்ச் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க, எக்ஸ்பர்டைஸ் பீப்புளாக இருப்பாங்க அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டுக்கு. ஓகேங்களா? ஸோ மற்ற ஆர்டிகல் எல்லாமே ஜேர்னலிஸ்ட் எடுக்கக்கூடியது. ஓகேங்களா? பட் இந்த மாதிரியான எடிட்டோரியல் ஆர்டிகல் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் பீப்புள் தான் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் ஆர்டிகல் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஃபீல்டில் என்ன பண்ணுவாங்க, ஆர்டிகல்ஸ் எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கப்ப இந்த ஆர்டிகல் அவங்க எழுதுறதுக்கு வந்து செவரல் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. செவரல் ரிசர்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஆர்டிகல் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ல அவ்வளவு என்ரிச்டு கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு, சோஷியல் இஷ்யூக்கெலாம் வந்து மெட்டீரியல் ஸ்பெசிஃபிக்காக தேவைப்படாது. நியூஸ் பேப்பர் தான் இம்பார்ட்டன்ட் சொன்னா, அந்த நியூஸ் பேப்பர்னு சொல்லி எதை பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்னா இந்த எடிட்டோரியல். ஓகேங்களா? ஸோ எடிட்டோரியலில் இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக், ஹெல்த், இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூ சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி காலம்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த காலம்ல என்ன சொல்றாங்க அதை நல்லா 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு இதுலேருந்து ஒரு 5 to 7 பாயிண்ட்ஸ் கூட என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்க நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த நோட்ஸ் தான் நீங்க வந்து மெயின்ஸ்ல வந்து இந்த பாயிண்ட் என்ன பண்ண போறீங்க, அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ண போறீங்க. இது ஒரு யூனிக் பாயிண்டா இருக்கும். பிகாஸ் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஈஸியா கிடைக்காது, அவங்க ரிசர்ச் பண்ணி எடுத்த பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? விச் மீன்ஸ் வந்து அவங்க வந்து தமிழ்நாடையும் பண்ணுவாங்க, நேஷனல் லெவலையும் கம்பேர் பண்ணுவாங்க, இன்டர்நேஷனல் லெவலில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்நேஷனல் ஒரு கண்ட்ரி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன மாடலை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க என்ன ஹெல்த்துக்கான மாடலை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கப்ப அதோட மட்டும் இல்லாமல் கடைசியாக என்ன முடிப்பாங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல்ல வந்து கடைசியாக வந்து வே ஃபார்வர்ட் மெஷர். ஓகேங்களா? ஸோ இதுக்கான பாசிபிள் ரியலிஸ்டிக் சொல்யூஷன்ஸ் அதுவும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவாங்க, என்னங்கிறது இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், மல்டி டைமென்ஷனல் வியூல ப்ராப்ளம் ஒவ்வொரு விஷயமா சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் சொல்லிட்டு கடைசியாக வந்து அதுக்கான சொல்யூஷன், பாசிபிள் சொல்யூஷன் என்னங்கிறத சொல்லுவாங்க. இது ஒரு மெயின்ஸ் கொஸ்டின். ஓகேங்களா? இது அப்படியே நீங்க ஆர்டிகல் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட ஏஎம்ஆர் உங்களுக்கு பின்னாடி படிப்பீங்க, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடியது. ஸோ ஏஎம்ஆர் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். அந்த வியூ எப்படி கிடைச்சிச்சு, இந்த ஆத்தர் வந்து ஒவ்வொரு வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? எதுவுமே யூனி டைமென்ஷனல் கிடையாது, மல்டி டைமென்ஷனல் ஒரு ஆர்டிகல் எழுதியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து எப்படி வெவ்வேறு கோணங்களில் பார்க்கலாங்கிற ஒரு விதமான ஒரு ஓரியன்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக் ஒரு நாளைக்கு, இந்த மாதிரி டெய்லி வரக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கும் இந்த மாதிரி மல்டி டைமென்ஷன் வியூ எழுதுறப்ப ஸோ அட் செகண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 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 டாபிக் சொல்லிட்டு அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணிடுவீங்க, மல்டி டைமென்ஷன் வியூல பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப மெச்சூர்ட் அண்ட் டீசென்ட் ஆன்சர் ரைட்டிங்காக இருக்கும். அதுக்கு மார்க் எப்பவுமே அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எடிட்டோரியல் இட்ஸ் ஹார்ட் ஆஃப் எவ்ரிடே நியூஸ் பேப்பர். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அதை ரீட் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? எனிவே வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், இவங்க யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜிஸ் இருக்கக்கூடிய, யூஸ் பண்ணக்கூடிய வெக்காபுலரிஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த வந்து உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கலாம். பட் இவென்ச்சுவலி நீங்கள் வந்து படிக்க பழக ஒரு செகண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து எல்லாமே உங்களுக்கு என்ன செட் ஆகிடும். உங்களுக்கு ஈஸியாக செட் ஆகிடும். அப்படிங்கப்போ வந்து அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு போனஸ் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரகிள் வந்து லேர்ன் பண்ணிக்கிறது மட்டும்தான். லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்டிகல் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், டெய்லி கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன டாபிக் கொடுத்தாலும் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப ஒரு விதமான டீசென்ட் ஆன்சர் ரைட்டிங் உங்களால் எழுத முடியும். உங்களோட ஸ்ட்ரக்சர், உங்களோட வே ஆஃப் ஆன்சர் ரைட்டிங் வந்து டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே ப்ராப்பராக எழுதியிருப்பாங்களா, முதல்ல வந்து என்னங்கிற மாதிரி சொல்ல வருவாங்க, வாட் இஸ் வாட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எதுக்குள்ள போவாங்க, ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள்,
ஃபேக்டர்ஸை பற்றி சொல்லுவாங்க, நம்ம எதுலலாம் லேகிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. கடைசி வேற ஏதோ ஒரு கண்ட்ரி எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு டெஸ்டிமோனியல் சொல்லுவாங்க. கடைசி வந்து நமக்கான பாசிபிள் சொல்யூஷன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு. பிகாஸ் மெயின்ஸ் நம்ம சில சப்ஜெக்ட் வந்து நியூஸ் பேப்பர் தான் ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம். இதுதான் அந்த ஸ்டடி மெட்டீரியல். ஓகே, இதில் நீங்கள் வந்து நோட்ஸில் எடுத்துக்கணும், ரீட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஸோ எவ்ரி நியூஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்டிகல் ஒவ்வொரு எடிட்டோரியல் வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் நோட்ஸாக ஒரு 5 to 7 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி அதை உங்கள் நோட்ஸில் ரெஸ்பெக்டிவ் டாப்பிக்கில் என்ன பண்ணிக்கணும், ஆட் ஆன் பண்ணிக்கணும். ஸோ அதை நீங்கள் ஆட் ஆன் பண்ண அந்த பாயிண்ட்டை நீங்கள் ரிவைஸ் பண்ணி நீங்கள் மெயின்ஸில் அப்ளை பண்ணும்போது டெஃபினட்டாக யுவர் ஆன்சர் வில் பி யூனிக் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவங்களோட உங்கள் ஆன்சர் வந்து ரொம்ப தனியாக நிற்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட குரூப் ஒன் ப்ரிப்பரேஷனுக்கு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த ஆர்டிகல் பார்க்கலாம். இதான் சொல்லக்கூடியது. ஸோ அகைன் நம்ம யூத் பற்றி நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க, நமக்கு வந்து குரூப் 2022 வந்து குரூப் 1 மெயின்ஸில் கேட்டாங்கன்னு சொன்னால இது அதே மாதிரி தான் யூத் லீடர்ஷிப் இன்ஸ்டியூட் ஆஃப் விக்ஷித் பாரத்னு சொல்லக்கூடியது. பிகாஸ் நமக்கு January 12 வரப்போகுது. ஸோ January 12 நேஷனல் யூத் டே வரப்போதுனால இந்த ஆர்டிகல் பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் வந்து விக்ஷித் பாரத்தை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் இந்த ஆர்டிகல்லேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும், இந்த ஆர்டிகல்லேருந்து என்னெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் கற்றுக்கணும், இந்த சென்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதுதான் அந்த ஆர்டிகளோட ஸ்கிரீன்ஷாட். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க, விக்ஷித் பாரத் 2040 சொன்னால் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? வாட் இஸ் மீன் விக்ஷித் பாரத் சொல்லக்கூடியது, அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பற்றி சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த 3 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த ஆர்டிகல் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். எனிவே யூத் எம்பவர்மெண்ட் அந்த மாதிரி விஷயம் கேட்கும் போது நீங்க தாராளமாக வந்து விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் ப்ரோக்ராம் என்ன பண்ணலாம், எம்பவர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி விக்ஷித் பாரத்னா என்ன, ஸோ அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத நீங்க என்ன பண்ணணும், கூகுளில் சர்ச் பண்ணி படிச்சுக்கணும். இந்த ஆர்டிக்கிளோட இன்டென்ஷன் வந்து இந்த 3 பாயிண்ட் தான். இதை கலெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய இது ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் கொஸ்டினோ மெயின்ஸ் கொஸ்டினோ நீங்கள் டேரக்டாக ஆன்சர் பண்ண முடியும். பிகாஸ் விக்ஷித் பாரத் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கர்ச்சி டேம். ஸோ நம்மளோட ஃபியூச்சர் லாங் டர்ம் விஷன் அது கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது அகைன் எடிட்டோரியல் பேஜ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கொஸ்டின்லாம் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜோட கண்டினியூவேஷன். இது நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்ன சொல்லுவாங்க, ஸோ ஃபைல் ஃபார் அட்டாக்கிங் த போலீஸ் ஹைகோர்ட் ஆட் டிமோலிஷன் ட்ரைவ், இதெல்லாம் வந்து நியூஸ். ஓகேங்களா? இந்த நியூஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு பில்லுக்கான டிராஃப்ட். ஓகேங்களா? ஸோ டிராஃப்டாக இருக்கிற வரைக்கும் டிராஃப்ட்னா வந்து ஒரு மாடல் மாதிரி. ஓகேங்களா? ஒரு சட்டம் கொண்டு வராங்க, பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் கொண்டு வராங்கன்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணுவாங்க. எனிவே இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. எல்லா விதமான எம்பிஸ் என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட் டிஸ்கஷன் பார்லிமெண்டரி கமிட்டிஸ் கீழே போகும். அதுக்கப்புறம் ஓட்டிங் பேட்டர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆக்டா ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? பட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்தையுமே வந்து ஆக்டா ரிலீஸ் ஆகும்போது மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? பில்லா இருக்கும் போது நீங்க அவ்வளவா கான்சன்ட்ரேட் பண்ண அவசியம் கிடையாது. பட் அந்த பில் வந்து பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரெஸ்பெக்டிவ் வரக்கூடிய எக்ஸாமினேஷன் கேட்கறதுக்கான பாசிபிள் ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வின்டர் செஷன்ல ஏதாவது ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வின்டர் செஷன்ல ரொம்ப முக்கியமா அந்த ஆக்டை பத்தி பேசுறோம் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டா அடுத்து வரக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனோ அந்த சட்டத்தோட ஃபீச்சர்ஸ் பத்தி என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ இது பில்லா இருக்க வரைக்கும் நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். பட் அந்த பில் வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா அது என்னங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, செகண்ட் இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் சம்பந்தப்பட்ட கேஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இந்த மாதிரி விஷயம் வந்துச்சுன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஏதாவது கோர்ட் சொல்றாங்க, இல்ல மற்ற மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஏதாவது கோர்ட் சொல்றாங்க அப்படின்னா அது பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சுன்னா நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. பட் ஏதாவது ஒரு பாலிசி பத்தி அட்வைஸ் பண்றாங்க, ஃபியூச்சர் டார்கெட் பத்தி சொல்றாங்க, அல்லது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பத்தி டிஸ்கிரைப் பண்றாங்க, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆர்டிகல் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எதுல வரும் அப்படின்னா நம்ம சிலபஸ்ல வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லி படிப்பீங்க. ஓகேங்களா? மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா நம்ம நேஷனல் டெவலப்மெண்ட் பத்தி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? நேஷனல் டெவலப்மெண்ட்னா இது இந்த ஜிடிபி, எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி ரேட் இதெல்லாமே டெவலப்மெண்ட்கான வேரியஸ் மைக்ரோ பாராமீட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒவ்வொரு ஆர்டிகலையும் ஒவ்வொரு விதத்தையும் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ப்ரொஃபைல்ஸ் பேசுறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஒரு கன்சிடரேஷன் பாருங்க. அதை அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, நோட்ஸா ப்ரிலிம்ஸ்க்காவோ இல்லை மெயின்ஸ்க்காவோ என்ன பண்ணிக்கோங்க, கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து சிறுக சிறுக சேமிச்சு சேர்க்கும் போது தான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எக்ஸாம் வரும்போது உங்களுக்கான நோட்ஸ் உங்களுக்கு ரெடியா இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா அது உங்களுக்கான யூனிக்கான ஆன்சரை வந்து ஸ்பெசிஃபிக்கா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து டெய்லி நோட்ஸ் மேக் பண்றதை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் அந்த சென்டர் மூவ்ஸ் டு ரீஸ்டோர் த கவர்மெண்ட் இன் மணிப்பூர். இது வந்து பர்டிகுலர் ஸ்டேட் சம்பந்தப்பட்ட இஷ்யூ, உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் எழுதுறதுனால ரெண்டு விஷயம், ஒன்று நேஷனல் லெவலில் யூனியன் கவர்மெண்ட் என்ன கொண்டு வராங்க அதை வந்து கண்டிப்பாக கோத்ரூ பண்ணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் இனிஷியேட்டிவ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட், ஓகேங்களா, மற்ற 27 ஸ்டேட்ஸ் இருக்காங்களா, அவங்க ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க பட்சத்தில் அதை பெருசாக கன்சிடர் பண்ண அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ திடீர்னு நாகாலாண்டில் ஏதாவது கொண்டு வராங்க, திடீர்னு சத்தீஸ்கர் ஏதாவது கொண்டு வராங்க, ஏதாவது இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க, ஏதாவது பில் பாஸ் பண்ணுறாங்க, அவங்க ஸ்டேட்டுக்குள்ளே ஏதாவது பில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நியூஸில் என்ன பண்ணுங்க, ஒமிட் பண்ணிடுங்க. பார்லிமெண்ட்ல ஏதாவது பில் பாஸ் பண்றாங்க அப்படின்னா டோட்டல் இந்தியாவுக்கு அப்ளை ஆகும், அது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம மாநில சட்டமன்றத்தில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளியில் ஏதாவது பில் பாஸ் பண்றாங்க, ஆக்டா மாறுது அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஏதாவது கேஸ் இன்வால்வ் பண்றாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட் தாண்டி மற்றபடி ஹைகோர்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஏதாவது ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஜட்மெண்ட் வந்து சோஷியல் இஷ்யூ சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அதை பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை எக்கனாமி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை கவர்னன்ஸ் ஆட்சி முறை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஜட்மெண்ட்டாக இருக்கும். அதெல்லாமே அந்தந்த யூனிட் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அப்போ தான் உங்களோட ஆன்சர் வந்து யூனிக்காக இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி பொலிட்டிக்கல் நியூஸை நீங்கள் வந்து ரீட் பண்ண அவசியம் கிடையாது, தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஒரு பொலிட்டீஷியன்ஸ் பேசுகிறாங்கன்னா ஸ்கிப் பண்ண அவசியம் கிடையாது. பட் அது பொலிட்டிக்கலாக பேசுகிறாங்க அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அவங்க நேஷனல் எக்கனாமி பற்றி பேசுகிறாங்க, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் பற்றி பேசுகிறாங்கன்னா அது இம்பார்ட்டன்ட். ஓகே, இது அகைன் பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன், இதை என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சென்சஸ். ஸோ சென்சஸ் பற்றி, ஸோ சென்சஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் எடுக்க போகிறாங்க 2027. அது வந்து ஐ மீன் ஏர்லியராகவே நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல் வரப்ப அகைன் இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் சம்மந்தப்பட்டது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். பிகாஸ் வந்து அது சென்சஸ் சம்மந்தப்பட்டது ஆர்டிகல். ஓகேங்களா? ஸோ டெமோகிராஃபி சம்மந்தப்பட்டது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இதில் என்ன எடுத்துக்கணும்னு பார்க்கும்போது நம்மளோட பாப்புலேஷன் சென்சஸ் 2027. ஓகேங்களா? ஸோ பாப்புலேஷன் சென்சஸ் 2027 இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து இந்தியாவில் எடுக்கப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் சொல்லக்கூடியது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து காமனா சென்சஸ் சம்பந்தப்பட்ட பேசிக்ஸ். ஓகேங்களா? சென்சஸ் வந்து எப்பத்துலேருந்து எடுத்துட்டு இருக்காங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எத்தனாவது சென்சஸ் எடுக்கிறாங்க, அந்த சின்ன கீ ஃபேக்டர் எடுத்து வச்சுக்கணும். அது போக சென்சஸ் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல், நம்மளோட அரசியலமைப்புல நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கான ரெப்ரசன்டேஷன் எங்க இருக்கு, அதுக்கான ஆர்டிகல் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம சென்சஸ் சம்பந்தப்பட்ட ஆக்ட், ஓகேங்களா, பார்லிமெண்டரி ஆக்ட், சென்சஸ் ஆக்ட் ஆஃப் 1948, அது நம்ம ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சிருக்கணும். சென்சஸ்ல எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி யார் எடுக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சென்சஸ் எடுப்பாங்க. ஸோ சென்சஸ் பத்தி பேசிக்கா படிக்கும் போது அது இந்தியாவோட அந்த ரெஸ்பெக்ட் 2027 சென்சஸோட முக்கியமான கீ ஃபீச்சர் என்ன, அது வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ், அது நம்ம தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாம சென்சஸோட பேசிக் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், வாட் மீன் பை சென்சஸ், சென்சஸ் சம்பந்தப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு, சென்சஸ் சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற சட்டங்கள் லெஜிஸ்லேஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சென்சஸ் எடுக்கக்கூடிய அத்தரைசேஷன் எந்த டிபார்ட்மெண்ட் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது. ஸோ அப்படிங்கப்ப ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர், இதை பத்தியான கீ இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். ஓகேங்களா? கொஸ்டின் என்ன ஆஸ்பெக்டான வரலாம், இந்த ஆர்டிகல் இருந்தால் கொஸ்டின் வர மேட்டர்ஸ் கிடையாது. ஆர்டிகல் பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ல இருந்தும் கொஸ்டின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்லக்கூடிய இந்த ஆர்டிகல் சொல்லக்கூடியது. இந்த ஆர்டிகல் இருந்து நீங்க அதெல்லாம் என்ன பண்ணிக்கணும், பிக் பண்ணிக்கணும். ஓகே, அகைன் இது வந்து காங்கிரஸ் விட்டுடுங்க. பட் வந்து பிரைவேடைசேஷன் பார்த்தா ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் சென்ஸ் இது எதுக்குள்ள வரும், என்விரான்மெண்ட். ஓகே, என்விரான்மெண்ட் கீழே வரக்கூடியது. ஸோ அகைன் வந்து என்விரான்மெண்ட் நமக்கு ப்ரிலிம்ஸ்லையும் ஜியோகிராஃபிலேருந்து கேட்கக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மெயின்ஸ்ல தனியாக என்விரான்மெண்ட் ஒரு யூனிட்டே வந்து பேப்பர் 4ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ GS3ல வந்து நமக்கு என்விரான்மெண்ட் தனியாக இருக்கு. பட் என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம வந்து சோர்ஸ் எது பார்த்தோம், நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங் மூலமா என்ன பண்ணலாம், என்விரான்மெண்ட் நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும்னு சொன்னேன். ஸோ அப்படிங்கப்போ இந்த பிரைவேட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பா நீங்க ப்ரிலிம்ஸ்கோ இல்லை மெயின்ஸ்கோ கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதான் சொல்லக்கூடியது. ஸோ ஃபாரஸ்ட்னு வரப்ப நீங்க வந்து ஃபாரஸ்ட் சம்பந்தப்பட்ட ஆக்ட், ஓகேங்களா, which means ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் ஆஃப் 1980, அது ரீசெண்டாக இப்போ 2023 அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? என்ன விதமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். முக்கியமான ஃபாரஸ்ட் சம்பந்தப்பட்ட கேசஸ், ஹைகோர்ட் கேஸ் கோதவர்மன் கேஸ் ஆஃப் 1996, இது வந்து ஃபாரஸ்ட் சம்பந்தப்பட்ட முக்கியமான கேஸ். இதில் வந்து ப்ரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. கோதவர்மன் கேஸ் ஆஃப் 1996. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி ஆஃப் 1988. இந்த ஃபாரஸ்ட் பாலிசியோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு நமக்கு நீங்க தேடினீங்கன்னா ஈஸியா கிடைக்கும், அதை படிச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் ஆஃப் 2006. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபாரஸ்ட் சம்பந்தப்பட்ட நிறைய விதமான லெஜிஸ்லேஷன், பார்லிமெண்டரி ஆக்ட்,
பாலிசி, கேசஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது உங்களோட லிமிட்டட் ஆஸ்பெக்ட்ல இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் படிக்கும் போது இதை எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நீங்க வந்து ஒரு 1 வீக் 2 வீக் கழிச்சு இன்னொரு என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட, அதுவும் ஃபாரஸ்ட் சம்பந்தப்பட்ட கேஸ் பார்க்கும்போது அகைன் இதை என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணிட்டு ஃபர்தரா ஏதாவது அந்த ஆர்டிகல் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஆட் ஆன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதன் மூலம் என்ன சொல்ல வர அப்படின்னா, நீங்க நியூஸ் பேப்பர் டெய்லி ரீட் பண்ண தெரிஞ்சோ தெரியாமலே வந்து நிறைய சப்ஜெக்ட் கோ த்ரூ பண்ற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் வந்து இதுல நம்ம எக்கானமி பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட் யூ கால் பாலிட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட நிறைய கேசஸ். ஸோ இதில் வந்து பாலிட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட கேசஸ் பார்த்தோம், இந்த என்விரான்மெண்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஏஎம்ஆர் சொல்லக்கூடிய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம் பார்த்தோம். இந்த மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறப்ப ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒன் டைம் கோ த்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஹிஸ்ட்ரி மட்டும் அடிக்கடி வராது, மற்றபடி பாலிட்டி, எக்கனாமி, அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட், சோஷியல் இஷ்யூ, ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நமக்கு நியூஸ் பேப்பரில் வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டேரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது நீங்கள் படிக்கும் போது இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அது அந்த இன்ஸ்டன்ட்லேயே ஒரு 2 மினிட்ஸ்ல ரிவைஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ 2 மினிட்ஸ்ல ரிவைஸ் பண்ணிடுவீங்க. இதை வந்து என்ன பண்ணிடுவீங்க, அப்டேட் பண்ணிடுவீங்க. இதே மாதிரி ரெலவெண்ட் ஆர்டிகல் உங்களுக்கு ஃபியூச்சரில் வரப்ப இதையும் சேர்த்து என்ன பண்ணுவீங்க, ரிவைஸ் பண்ணிடுவீங்க. ஃபர்தராக ஏதாவது அந்த ஆர்டிகல் அப்டேட்ஸ் கொடுத்தாங்க, ஏதாவது வேற ஏதாவது கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கேஸ் இந்த கவர்மெண்ட் கேஸோட ஆட் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நோட்ஸ் ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், நம்ம நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண ப்ரீவியஸ் விஷயம் என்ன பண்ணிக்கணும், ஆல்ரெடி கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனும் என்ன பண்ணிக்கணும், ரிவைஸ் பண்ணிக்கணும். ஃபர்தராக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஆட் ஆன் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து இந்த ஆர்டிகல் ரொம்ப இம்பார்ட்டன். அது மட்டும் இல்லை, ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இம்பார்ட்டனாக இருக்கும். பக்கத்தில் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மெயின்ஸில் பெருசாக கேட்க மாட்டாங்க. இப்போ மெயின்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது வராது, ப்ரிலிம்ஸ் சம்மந்தப்பட்டது அது வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னு பார்க்கும்போது, ஸோ எந்த ஆர்டிக்கிளை வந்து எடுத்துக்கணும், எந்த ஆர்டிக்கிளை வந்து நெக்லெக்ட் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். ஸோ முக்கியமாக சொல்லக்கூடிய, ஸோ கவர்மெண்ட் ஏதாவது ஆர்டிகல் சொல்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர்ஸ் மற்ற மினிஸ்டர்ஸ் ஏதாவது சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஏதாவது ஆர்டிகல் பற்றி பேசுகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க ஏதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஹெட்லைன்ஸ்லேயே அது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணி அந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்க ரீட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனுங்கிறது ஒரு லிமிட்டட் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப இன்டெப்த்தாக போயிடணும்னு அவசியம் கிடையாது. பட் லிமிட்டட் ஆஸ்பெக்ட்ல கண்டிப்பாக நோட்ஸாக எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ டெய்லி பேசிஸில் எடுக்க டெஃபினட்டாக வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு அப்புறம் எல்லா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். எக்ஸ்போஷர் கிடைக்க பேசிக்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ் எப்போ ஸ்ட்ராங் ஆகும் இந்த சென்ஸ் பார்க்கும்போது நிறைய ஆர்டிகல் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி நீங்கள் படிக்க உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா கொஷின் எப்படி டெஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களோட ஓரியன்டேஷன், உங்களோட விசுவலைசேஷன் வந்து எப்பவுமே ஆகாது, சேஞ்ச் ஆகாது. அந்த கொஷனுக்கு வந்து நீங்கள் சரியாகவே ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால சொல்ல வரேன், ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம மெயின்ஸுக்கும் பார்த்தோம், ப்ரிலிம்ஸ்க்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங்கை டெய்லி பிக் பண்ணி என்னென்ன ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டிக் பண்ணிடுங்க. அந்த ஆர்டிகலை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணிடுங்க. ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கும் போது பக்கத்தில் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஆன்லைன் சோர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நியூஸ் பேப்பர்லேருந்து கொஸ்டின் ஆன்சர் டேரக்டாக வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டினாக கேட்க மாட்டாங்க. பட் நியூஸ் பேப்பர் கூடிய ஆர்டிகலுக்கு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு நியூஸ் ஆர்டிகல் ரீட் பண்ணீங்கன்னா பக்கத்தில் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஆன்லைன் ரிசோர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதை நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி தான் என்ன பண்ணணும், எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பட் வந்து இது நான் ஹிந்து நியூஸ் பேப்பர் இந்த சென்ஸ் பார்க்கும்போது நீங்கள் ஒரு பிகினரா இருக்கீங்க பட்சத்தில் டெஃபினட்டாக டைம் எடுக்கும். அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் 3 hours 3.5 hours கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3 to 3.5 hours போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்டாக ரீட் பண்ணி படிக்க டைம் குறையும். ஓகேங்களா? டைம் குறையும். ஸோ டைம் குறைந்த சென்ஸ் பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து 1 hourல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹிந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவீங்க. 1 hour 45 minutesல கூட ஒரு ஹிந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு அதில் ஃப்ளூவெண்ட் ஆகிடுவீங்க. எந்த ஆர்டிகல் எடுக்கணும், அந்த ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் படிக்கும் போது அந்த ஆர்டிகல் அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பழகிடும். ஏன்னா ஒரே ஆர்டிகல் தான் மறுபடியும் சம்டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷ்ஷான நியூஸ் ஆர்டிகல்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கம்மியாக தான் இருக்கும். மற்ற எல்லா ஆர்டிகல்ஸுமே வந்து நேற்று நடந்த சம்பவத்தை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, கண்டினியூ பண்ணி எழுதியிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக நோட்ஸ் எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது என்ன சொல்ல வரேன்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டிகல் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷான வரக்கூடிய ஆர்டிகல் கம்மி தான். பழைய ஆர்டிகல்ஸ் என்ன ஆகும், ரிப்பீட் ஆகும்போது நீங்கள் என்ன ரீட் பண்ணிட்டு போயிடலாமே தவிர அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கிற மாதிரி அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தேவை கிடையாது. பட் எனிவே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணுறப்ப கொஞ்சம் பேர்டனாக எடுத்துக்க கூடாது. கொஞ்சம் டைம் ஃப்ளெக்சிபிளாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணிக்கணும். அதை ப்ரெஷராகவும் எடுத்துக்க கூடாது. பட் லேர்ன் பண்ண உங்களே அறியாமல் என்ன பண்ணணும், பர்டிகுலர் ஸ்டேஜ் போக ஆரம்பிச்சுடுவீங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்கான பேசிக் அண்ட் எக்ஸ்போஷர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஆன் ட்ராக் வர ஆரம்பிச்சிங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஹிந்து நியூஸ் பேப்பர் நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துட்டேன். இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து
தினமணி நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுங்க, இதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ முக்கியமான விஷயங்கள், முக்கியமான பர்சனாலிட்டி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்கன்னா அந்த ஆர்டிகல் எடுத்துக்கோங்க. பொலிட்டிக்கல் கமர்ஷியல் சம்பந்தப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எடிட்டோரியல் தினமணிலையும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அந்த எடிட்டோரியல் என்ன பண்ணுங்க, ரீட் பண்ணி அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணுங்க, உங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் மேட்டர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? நீங்க தமிழ் மீடியம் எழுதுறீங்களா, இங்கிலீஷ் மீடியம் எழுதுறீங்களா மேட்டர்ஸ் கிடையாது. பட் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கண்டென்ட்டுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கண்டென்ட்டை முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களோட ஆன்சர்ல ரீப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் டசன்ட் மேட்டர். ஓகேங்களா? மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் ஒரு ப்ரையர் கண்டென்ட்டே கிடையாது. நீங்க கொடுக்கக்கூடிய விஷயம் அது எந்த விதத்தில் எப்படி ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரைசேஷன் பண்ணி கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு மார்க்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியம் எனிதிங், இங்கிலீஷ் மீடியம் டசன்ட் மேட்டர். கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அதை ப்ராப்பராக தவறு இல்லாமல் ஸ்ட்ரக்சரைசேஷனாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா குரூப் 1 எக்ஸாமினேஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வித்தின் 1 இயரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ரீடிங்கை வந்து ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. நாட் ஓன்லி ஃபார் த ப்ரிலிம்ஸ், ஈவன் மெயின்ஸ், ஈவன் இன்டர்வியூவில் கூட உங்களோட பப்ளிக் அவேர்னஸ் எக்ஸ்போஷர் செக் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு வெல் டெவலப்டாக நீங்கள் சொசைட்டியை புரிஞ்சு வச்சிருக்கீங்க, கரண்ட் லெவல் சொசைட்டி புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஆல் ஆஸ்பெக்ட் செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்வியூவர் யூ ஆர் த ஃபிட் ஃபார் த சீட், நீங்கள் அந்த சீட்டுக்கு ஃபிட்டான பர்சன்ங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த செகண்ட்லேயே ஃபீல் வந்துடும். அப்படிங்கப்பட்ட டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ரேங்கே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியத்துவத்தை சொல்லிட்டேன், இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட்டாக சொல்லிட்டோம். இது என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீட் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? அதான் சொல்லக்கூடியது. உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் சிலபஸ் ரீட் பண்ணுறது, அன்னைக்கே வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறது. ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண ஆரம்பிங்க. முடிக்க முடியலன்னு நினைக்காதீங்க. ஸோ முடிஞ்சளவு ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா? முடிஞ்சளவு ரீட் பண்ணுங்க. பட் கொஞ்சம் கொஞ்சம் போக போக ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரீடிங் ஸ்பீட் அதிகமாகும். ரீடிங் ஸ்பீட் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நியூஸ் பேப்பர் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, கவர் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. கண்டிப்பாக அதில் இந்த நோட்ஸ் எடுக்க பழகுங்க. ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது மேட்டர்ஸ் கிடையாது. அதை ரீகலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது ப்ராப்பர் ஃபார்மேட்டில் வந்து நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து உங்களோட ப்ரிலிம்ஸ் மெயின் அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் இன்டெகிரேட்டட் பண்ணக்கூடிய அந்த கனெக்டிங் லிங்கே இந்த நியூஸ் பேப்பர் தான். ஓகேங்களா? ஸோ அதோட எசென்ஷியாலிட்டியை புரிஞ்சுட்டு என்ன பண்ணுங்க, நியூஸ் பேப்பரை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, மார்க் அண்ட் ஓரியன்டட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பாருங்க பார்க்க ஆரம்பிங்க. டெஃபினட்டாக 2026 வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல் இயராக மாறும். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச்.